இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 2வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வாசிக்கிறேன். வெறுமையாக்குகிறவன் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். For the Lord is restoring the majesty of Jacob as the majesty of Israel. For plunderers have plundered them and ruined their branches. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே ஒவ்வொரு காலகட்டங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின எகிப்தியனாக இருக்கலாம், பெலிஸ்டியனாக இருக்கலாம், சீரியர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டங்களிலே மீதியானியர்கள் வந்து அவருடைய விளைச்சல்களை எல்லாம் அழித்து போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் மிக குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின அசீரியனுடைய கிரியை என்னவென்று சொன்னால், இந்த முதல் 2 வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைக்கிறார். சிதறடிக்கிறவன், குடும்பத்தை உடைத்து சமாதானத்தை கெடுத்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில சண்டைகளை மூட்டி எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குழப்பங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை உடைப்பாராக இயேசுவின் நாமத்தினால். நம்முடைய குடும்பங்கள் சீர்குலைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை கர்த்தர் சீர்படுத்துவாராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதான குறைவுகள், நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பமாக அமர்ந்து பேசி நாட்களாகி போனது, அந்த அளவுக்கு அசீரியனுடைய கிரியை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. 2வது வசனத்தில் எழுதும்போது எழுதுகிறார், அவனுடைய ஒரு பிரதானமான ஒரு வேலை வெறுமையாக்குகிறவன். உங்கள் வேலையை வெறுமையாக்க விரும்புவான், சபையை வெறுமையாக்குவான், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு வெறுமையை கொண்டு வருவான், உங்கள் சந்தோஷத்தில் ஒரு வெறுமையை கொண்டு வருவான், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு வெறுமையை கொண்டு வருவான். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை வெறுமைப்படுத்தக்கூடியது தான் இந்த அசீரியனுடைய வேலை. ஆண்டவர் அந்த இடத்துல தான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையையும் நான் திரும்பி வர பண்ணுவேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற, சிதறடித்து கொண்டிருக்கிற, உங்களை வெறுமையாக்கி கொண்டிருக்கிற அசீரிய கிரியைகளுக்கு விரோதமாக என் தேவன் எழும்பி பூரண சமாதானத்தை, அவன் வெறுமையாக்கின அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் தருவாராக. நீங்கள் வெறுமைப்படுத்தப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலேயும் யாக்கோபின் மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப வர பண்ணுவாராக. ஏன் இந்த இடத்துல அப்படி எழுதுகிறார்? யாக்கோபுக்கு வர வேண்டிய எந்த ஆசீர்வாதங்களும் அவருடைய முற்பிதாக்கள் இடத்திலிருந்து கிடைக்கப்பட்டவைகள் அல்ல, எல்லாம் தேவனே அவனை ஆசீர்வதிக்கிறார். வெறுமை அதனால தான் சொல்கிறார், நான் கோலும் கையுமாக போனேன் என்று சொல்கிறார். பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மகிமையை கர்த்தர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வர பண்ணுவார். கை நிறைய வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் போனது, எல்லா உயர்வும் போனது, மேன்மை போனது, பேர் போனது, புகழ் போனது, இந்த உயரத்தில் யோசித்த என்னுடைய ஸ்தானங்கள் எல்லாம் போனது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அசீரியன் பிடுங்கி போட்ட சிதறடித்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு மீண்டும் கொண்டு வருவேன். யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பி கொண்டு வருவேன். நான் எல்லா நன்மைகளையும், எல்லா மேன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும்படி சங்கீதக்காரனாகிய தாவீதை தைரியப்படுத்தும் போது சொன்னது போல, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கரம் உங்களை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக. தெய்வ பிரசன்னமும் ஆச்சரியமான தேவனுடைய நன்மைகளும் உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். எல்லா சீரிய கிரியைகளுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போன, வெறுமையாக்கப்பட்ட எல்லா இடங்களிலேயும் நிறைவாக, நன்மையாக, மேன்மையாக அவர்களுடைய மகிமை மீண்டும் திரும்பி வரத்தக்கதாக கர்த்தர் கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. அந்த உன்னத ஸ்தானத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். ஆமென்.